வணக்கம் மாணவர்களே! தொடருக்கு ஏற்ப சொல்லை மாற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், செடியில் ஈக்கள் பூத்தன. இங்க ஈன்ற எழுத்து மட்டும் சிகப்பு கலர்ல இருக்கு. அப்ப என்ன காரணம்னா, இது தவறா இருக்கு. செடியில ஈக்கள் பூக்குமா? செடியில பூக்கள் தான் பூக்கும். ஈக்கள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஈக்கள்ன்றது வரக்கூடாது. பூ ஈக்கு பதிலா பூன்றத போட்டீங்கன்னா, செடியில் பூக்கள் பூத்தன. இந்த மாதிரி அடுத்தடுத்த வாக்கியங்கள நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த தொடருக்கேத்த இந்த வார்த்தைகள தொடருக்கேத்த மாரி மாத்தி எழுதப் போறோம். ஆரம்பிக்கலாமா? 2வது பாருங்க. நான் செங்கல் உண்டேன். உண்டேன்னா சாப்பிடுறது. செங்கல் வீடு கட்டுறதுக்கு வச்சிருப்பாங்களே செங்கல். அத சாப்பிட முடியுமா? ஆனா இங்காயில் இங்கல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். சாப்பாடு என்னது? ஆ பொங்கல். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் பொங்கல் சாப்பிட்டேன். பொங்கல் உண்டேன். இங்க இருக்கிற வார்த்தைகள மாத்தாம உண்டேன் அப்படின்னு எழுதிக்கிறோம். உண்டேன் அப்படின்னாலும் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். யார் யாருக்கெல்லாம் பொங்கல் ரொம்ப பிடிக்கும்? ஆ அவங்களுக்கு பிடிக்குமா? ஆனா என்னன்னா பொங்கல் சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அப்படியே தூக்க தூக்கமா வரும். யாரெல்லாம் அத உணர்ந்திருக்கீங்க? பொங்கல் சாப்பிட்டு நீங்க பள்ளிக்கு வந்தீங்கன்னா, அப்படியே அன்னைக்கெல்லாம் தூக்கமாவே இருக்கிற மாரி இருக்கும். ஓகே. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் பொங்கல். அடுத்ததா என் வட்டம் பறந்தது. வட்டம் அப்படின்னா ரவுண்ட், சர்க்கிள் அப்படின்றது நாம சொல்லுவோம். வட்டம் பறக்குமா? இந்த இடத்துல வாக்கு பதில் என்ன வரும்? பட்டம். எஸ். அப்போ என் பட்டம் பறந்தது. பட்டம்னா என்ன? கைட். நம்ம பட்டம் விடுவோம் இல்லைங்களா? அடுத்ததா ஆற்றில் தேன் துள்ளியது. தேனா? தேன் அப்படின்னா ஹனி. ஹனி எப்படி ஆத்துல துள்ளும்? ஆத்துல துள்ளி குடிக்குது அப்படின்னா அது என்னது? மீன். அப்போ ஆற்றில் மீன் துள்ளியது. மீன் தான் என்ன பண்ணும் ஆத்துல? துள்ளி குதிக்கும். அடுத்ததா தாழை இலையில் சாப்பிட்டேன். பொதுவா நாம் என்ன பண்ணுவோம்? வாழை இலை போட்டு தானே சாப்பிடுவோம். அப்ப இந்த இடத்துல தா வரக்கூடாது. வா. வாழை இலையில் சாப்பிட்டேன். வாழை இலையில் சாப்பிட்டேன். சரி மாணவர்களே, எல்லாருமே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதே மாதிரி எழுதிக்குங்க. ஓகே, முடிச்சிட்டிங்களா? அடுத்தது தொடர் அமைத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்களோட தொடர்புடைய வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும்? எழுதுனீங்கன்னா ஒரு வாக்கியமா, ஒரு தொடரா நீங்க அமைக்கணும். அப்போ நண்பர்கள் பந்து விளையாடினர். அந்த மாதிரி இது எப்படி சொல்லலாம் நாம? யானை கரும்பு தின்கிறது. அப்போ இங்க என்ன செய்யணும்? யானை கரும்பு தின்கிறது. கரும்பு யாருக்கெல்லாம் இந்த கரும்பு பிடிக்கும்? நிறைய பேருக்கு பிடிக்கும். ரொம்ப இனிப்பா இருக்கும். அதுவும் பொங்கல் டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, அந்த கரும்பு என்ன பண்ணுவாங்க? அறுவடை பண்ணுவாங்க. நமக்கு நிறைய கிடைக்கும். வீட்ல வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? பொங்கல் பண்டிகை அப்போ அந்த கரும்ப வச்சு படைச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க. அடுத்தது இங்க என்ன இருக்கு? இதுக்கு பேரு அணில். அணில் எதை ஏறுதாம்? மரம். அணில் மரம் ஏறுகிறது. அணில் மரம் ஏறுகிறது. அடுத்தது இவங்க யாரு? ஒரு சிறுமி. இல்லைன்னா குழந்தை அப்படின்னு சொல்லலாம். குழந்தைன்னு சொல்றதை விட சிறுமி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிறுமி இது என்னது? ஊஞ்சல். ஊஞ்சல் ஆடுகிறாள். சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள்.
எல்லாருமே என்ன செய்யுங்க, இதே மாதிரி இந்த 3 வாக்கியங்களையும் எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? அடுத்தது. இப்போ நிரப்புக, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இங்க இருக்கிற இந்த படத்தை பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு இங்க என்ன எழுதலான்றது புரியும். அப்போ வானத்தில் டேஷ் பறக்கின்றன. வானத்துல எதெல்லாம் பறக்குது? இங்க பாருங்க, பச்சை கிளி இருக்கு, கூடவே தேனீக்கள், ஹனிபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த தேனீக்களும் இருக்கு. இப்போ இந்த இடத்துல தேன் கூட்டிலிருந்து டேஷ் செல்கின்றன அப்படின்ற இந்த வாக்கியத்துக்கு தேனீக்கள் அப்படின்றது பொருத்தமா இருக்கும். வானத்தில் டேஷ் பறக்கின்றன. அப்போ நாம இது பார்க்கும்போது தெரியுது என்னது? பச்சை கிளிகள். அப்போ பச்சை கிளின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா பறவைகள் அப்படின்னு எழுதலாம். அப்போ வானத்தில் டேஷ் பறக்கின்றன எப்படி எழுதலாம்? கிளிகள் பறக்கின்றன, ப்ளூரல். இப்போ கிளி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு கிளி தான் அர்த்தம். இந்த இடத்துல நிறைய இருக்கிறதால அதை பன்மையில சொல்லுவோம், ப்ளூரல். கிளிகள் அப்படின்னு எழுதணும். வானத்தில் கிளிகள் பறக்கின்றன. இல்லைன்னா இந்த இடத்துல பறவைகள்னு எழுதலாம் சில சமயங்கள்ல. இது என்ன பறவை அப்படின்ற அந்த பறவையோட பெயர் உங்களுக்கு தெரியலன்னா பொதுவாக என்ன பண்ணலாம்? வானத்தில் பறவைகள் பறக்கின்றன அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல எனக்கு தெரியுது இது கிளின்றதால, அதனால கிளிகள் பறக்கின்றனன்னு எழுதிட்டேன். அடுத்ததா, தேன் கூட்டிலிருந்து டேஷ் செல்கின்றன. தேன் கூட்டில் என்ன இருக்கு? தேனீக்கள். இங்க பாருங்க, நிறைய தேனீக்கள் பறந்து போகுது இல்லையா, அப்ப இங்க தேனீக்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். தேனீக்கள் செல்கின்றன. அடுத்தது, புல் தரையில் டேஷ் நடந்து வருகிறது. இங்க இருக்கிற இந்த கிராஸ்லேண்ட், புல் தரையில் எது நடந்து வருது? இந்த கன்றுக்குட்டி நடந்து வருது. கன்று குட்டி. அடுத்ததா, பூவில் டேஷ் அமர்ந்துள்ளது. இங்க பாருங்க, ஒரு பூ இருக்கு. இந்த பூல என்ன இருக்கு? ஒரு வண்டு. நீங்க வண்டு அப்படின்னு சொல்லலாம், இல்ல பொன் வண்டு அப்படின்னு சொல்லலாம். வண்டு அப்படி இல்லைன்னா பொன் வண்டு. ரெண்டுமே பொருத்தமா இருக்கலாம். நீங்க பொன் வண்டு பார்த்துருக்கீங்களா? அது பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி வண்டை பொன் வண்டுன்னு சொல்லுவோம். நீங்க இந்த இடத்துல பூவில் வண்டு அமர்ந்துள்ளது, அதுவும் சரியா இருக்கும். பொன் வண்டு அமர்ந்துள்ளது, அதுவும் சரியா தான் இருக்கும். ஓகே, எல்லாருமே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கிங்க. சரி மாணவர்களே, அடுத்ததா அடிக்கடி வாங்க, ஒரு குடும்பத்தை பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். இது கொஞ்சம் பெரிய பாடம். அடுத்த வகுப்புல இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம்.